திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ள பகுதிகளான ஆத்தூர், நிலக்கோட்டை, கன்னிவாடி, செத்துப்பட்டி, அனுமந்தராயன் கோட்டை, கசவனம்பட்டி, நவாமரத்துப்பட்டி, மாங்கரை, புதுப்பட்டி, வத்தலகுண்டு, காந்தி கிராமம் ஆகிய வழித்தடங்களுக்கு புதிய பேருந்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஐ. பெரியசாமி அவர்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள 8 வழித்தடங்களில் புதிய பேருந்து இயக்கம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளன. பொதுமக்களின் தேவைக்கேற்ப பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மக்களின் தேவையை அறிந்து கூடுதல் பேருந்துகள் இயக்க நடவடிக்கை எடுக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே சிறப்பான மாவட்டம் என்ற இடத்தை பெற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் உடன் திண்டுக்கல் பாராளுமன்ற வேட்பாளர் சச்சிதானந்தம், திண்டுக்கல் மாநகராட்சி துணை மேயர் ராஜப்பா, வருவாய் கோட்டாட்சியர் சக்திவேல், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திண்டுக்கல் மண்டல பொது மேலாளர் கிருஷ்ணமூர்த்தி, திண்டுக்கல் மேற்கு வட்டாட்சியர் ஜெயபிரகாஷ் உட்பட பல அரசு அதிகாரிகள், திமுக அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நாங்கள் எல்லாம் புதிதாக சேர்ந்திருக்கிறோம். இந்த மாவட்டத்தில் சுமார் ஒரு 50 ஆண்டு காலமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு முன்னெடுப்புகளையும் வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த பேருந்துகள் தொடர்ந்து நான் ஆரம்பத்தில் சொல்வதை போல எந்தெந்த பகுதியில் மலைப்பகுதிகள் இந்த சிறுமலைக்கு பஸ் அதெல்லாம் ஜிஎம் குறித்து ஒரு பஸ்ஸில் கொடுப்பேன். எந்தெந்த பகுதிக்கு பேருந்துகள் வருமோ அதையெல்லாம் கேட்டு வாங்கி நம்ம மாவட்ட மக்களுடைய அவர்களுடைய கோரிக்கையை நாம் நமது பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்பொழுது குடியரசு துவக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். திண்டுக்கல் நவாமரத்துப்பட்டி, திண்டுக்கல் செத்துப்பட்டி, வட்டலகுண்டு, காந்தி கிராமம். சார் அப்படியே வரிசையா வாங்க. நமது பெருமதிக்கு நமது மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தலைமையில் நமது